கடைசி நிமிடத்துல அங்க ஒரு அன்பை வெளிப்படுத்தினார். So in his last moments he revealed his love towards her. இதை யோவான் 19 அதிகாரம் 25 26 27 வசனங்கள்ல நாம் பார்க்கலாம். John's Gospel chapter 19 verses 25 through 27 you can read this. இப்பொழுது தேவனுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பை அவர் புதுப்பிக்கிறார். Now he renews his relationship with God. தான் தனிமையாய் வந்தவர் அல்ல. I did not come all alone. நான் அனுப்பப்பட்டவன். I was sent. என் பிதா உன்னதத்தில் இருக்கிறார். My Father is high above. மத்தேயு 27 அதிகாரம் 46 வசனத்துல என் தேவனே என்று கதறினார். Matthew's Gospel chapter 27 verse 46 he says my God. ஏன்? Why? தேவனோடு உள்ள தொடர்பை அவர் புதுப்பிக்க விரும்பினார். He desired to renew his fellowship, his relationship with God. இப்பொழுது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. Because it was a circumstance he was forsaken for a moment. அது மனித ஒரு வியாகுலத்தின் சத்தம். It was a sound of agony. மனித ஆத்துமாவின் ஓலமாக அது காணப்பட்டது. It was the voice of the lamentation of the soul of man. சில நேரங்களில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதை அனுமதிக்கப்படுகிறது. Sometimes even we are permitted such paths in our life. அது வியாகுலத்தின் வேதனையின் வார்த்தை. Those are words of agony. ஏலி ஏலி லாமா சபக்தானி. He said Eli Eli lama sabachthani. அப்படினா என்ன அர்த்தம்? What does that mean? என் தேவனே. இதுதான் இயேசு பேசின மூன்றாவது அந்நிய பாஷை. This was the third word of unknown tongue that Jesus spoke. இயேசு மூன்று அந்நிய பாஷை பேசினார். Jesus spoke 3 words of unknown tongues. அப்படிதானா? கரெக்ட் தானா? Isn't that right? இயேசு 3 ட்ரிப் அந்நிய பாஷை பேசினார். 3 times Jesus spoke unknown tongues. அதுல மூன்றாவது சிலுவையில அந்நிய பாஷை பேசி முடிச்சார். This was the third incident where he spoke the unknown tongues on the cross and finished. முதலாவது ஒரு மனிதனுடைய காதை திறக்கிறதுக்காக ஒரு அந்நிய பாஷை யூஸ் பண்ணார். First of all, in order to open the eyes of a particular man, he used these unknown tongues. எவீருனுடைய மகளை எழுப்புறதுக்கு ஒரு அந்நிய பாஷையை யூஸ் பண்ணார். Secondly, in the incident where he rose again alive, the daughter of Jair, he spoke with unknown tongues. மூன்றாவது சிலுவையில ஒரு அந்நிய பாஷை பேசினார். Thirdly, it was on the cross. மூன்று இடத்துல அவர் அந்நிய மொழிகள் பேசினார். In these 3 incidents, he spoke with unknown tongues. எப்பதா என்றார். ஒருத்தனுக்கு ஒண்ணுமே புரியல. He said Ephphatha. No one understood. பல பாஷைகள் தெரிஞ்சவங்க அங்க நின்னாங்க. ஆனா ஒருத்தருக்கும் புரியல. There were multilingual people who were surrounded there. எப்பதா என்றால் திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமா? Ephphatha means be opened. இப்ப அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறார். Now he prays for the child. தாய் தகப்பன் யோவான் யாக்கோபு எல்லா பேதுரு எல்லாம் உள்ள உட்கார்ந்திருக்காங்க. The father, the mother, John, James and Peter all were surrounding him. சிறு பெண்ணே எழுந்திரு அப்படினு சொல்லல. He did not say oh little child rise up. தப்புன்னு என்ன சொன்னாரு? Immediately what did he say? தலிதா கூமி அப்படினார். He said Talitha kumi. ஒருத்தனுக்கும் புரியல. No one understood. ஆனா அந்த பிள்ளைக்கு கேட்டுச்சு. But the child heard it. சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமா? Daughter arise it means. இப்ப சிலுவை. Now it is on the cross. இப்ப சிலுவையில ஒரு அந்நிய பாஷை பேசுறாரு. Now on the cross he speaks unknown tongues. ஃபைனல் முடிய போகுது. He's going to finish. அப்பதான் இந்த சொன்னார் ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஒருத்தனே அங்க இருக்கிறவன் ஒருத்தனுக்கும் புரியல. It is then he said Eli Eli lama sabachthani. No one understood his words. அங்க நின்னவங்க என்ன சொன்னாங்க? All those surrounded him, what did they say? ஏலி ஏலிங்கற எலியாவை கூப்பிடுறானோ? He says Eli Eli, does he call for Elijah? அப்படிதான் பைபிள் சொல்லுது. That is what the Bible says. ஏலி ஏலிங்கற அப்ப எலியாவை இவன் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான் போல இருக்கு, ஏதோ நடக்க போகுதுன்னு யோசிச்சாங்க. He says Eli Eli, so he's calling Elijah for help. They were wanting to know what would happen. அவர் அந்நிய பாஷை பேசினார். He spoke with unknown tongues. பிதாவோடு பேசினார். He spoke with the Father. அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல தேவனோடு பேசுகிறார். He that speak with unknown tongues does not speak with man, he speaketh mysteries with God. யோவான் 19:28ல John 19:28 வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக that the scriptures might be fulfilled. நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். He said I thirst. அது அவருடைய வேதனையின் உச்சகட்டத்தை காண்பிக்கிறது. That is the height of his agony. பாடுகளின் உச்சகட்டத்தை காண்பிக்கிறது. That is the summit of his sufferings. அவர் நாம் சீர்திருந்த பொருட்டு அவர் தாகமானார். For us to be made perfected he was thirsty. அவர் 2-3 இடத்துல இந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. So in 2-3 places he uses this word. ஒன்று சமாரியா ஸ்திரீட்ட பேசும்பொழுது எனக்கு தாகத்துக்கு தான்னு கேட்டார். One when he was speaking with the woman of Samaria he said give me water to drink. இரண்டாவது வெளியரங்கமாக சிலுவையில தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். Secondly openly on the cross he said I thirst. சமாரியா ஸ்திரீயர்ந்து அவர் பேசின அந்த தாகம் அவளுடைய வாழ்க்கையை மாற்றுவதை குறித்து பேசினார். The words that he uttered to the woman of Samaria, the thirst that he explained was to quench her thirst. இங்கே சிலுவையிலே தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாக அதை பேசினார். Here on the cross as a fulfillment of the prophetical utterance he spoke these இன்னொரு words. இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In another place it is said, ஒரு வியாதியஸ்தன் இல்லாவிட்டால் ஒரு காவலில் உள்ளவன் ஒரு பசியா இருக்கிறவனை குறித்து சொல்லும் பொழுது
அவர் தன்னை குறித்து சொன்னதாக சொல்லுகிறார். In another place he says about a sick person or one who is in prison or one who is hunger, he speaks about இந்த himself. சிறியரில் ஒருவன் தாகமா இருக்கும் பொழுது நான் தாகமா இருந்தேன். If one of the least of these are thirsty, then I am thirsty. யோவான் 19:30 பார்க்கும் பொழுது John 19:30 அங்கே அவர் சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். He says it is finished. இது வெற்றியின் வார்த்தை. These are words of victory. இது ஆறாவது வார்த்தை. This is the sixth utterance. லூக்கா 23:46 பார்க்கும் பொழுது Luke 23 verse 46 அங்கே கடைசியாக அவர் தன்னுடைய ஆவியை இயேசுவின் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுத்தார். Finally he commended his spirit into the hand of the Father. இதுதான் ஃபைனல் செட்டில்மென்ட். ஆண்டவர் கையில அப்படியே சமர்ப்பிச்சது. This was the final settlement. He commended himself into the hands of the Lord. இதுதான் இயேசு சிலுவையில சொன்ன 7 வார்த்தைகள். These are the 7 utterances of Jesus on the நாம cross. இப்ப இந்த சப்ஜெக்ட்ல போகிறது இல்ல. Today we are not going into that subject. நாம இப்பொழுது கொலோசியர் 2:15 க்கு வருகிறோம். Today we are coming back to Colossians 2:15. சிலுவையை பத்தி நீங்க பல பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. You would have heard many sermons about the cross. சினிமாக்கள் பார்த்திருப்பீங்க. You would have even seen many cinemas. அப்படிதானே? Isn't that true? நம்மளுங்க கூட பல விதமான சிலுவை காட்சிகளை நீங்க பல விதங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. Even our people would have watched certain scenes about the cross in various ways. ஒரு மனுஷன் வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பினான். There was one man who was proceeding to his office from the house. அவனுக்கு சரீரத்துல சொல்ல முடியாத வியாதி. He had unspeakable sicknesses in his body. பட் அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன். But he was a multimillionaire. அவன் வெளிநாட்டுல சேர்ந்த ஒரு ஆளு. He belonged to a country abroad. அவனுக்கு குஷ்டரோகம் போல ஒரு மோசமான வியாதி இருந்தது. He had a very terrible sickness like leprosy. எந்த ட்ரீட்மென்ட்லயும் அவனுக்கு சுகம் ஆகல. He never receives healing with any treatment. ஒரு நாள் அவன் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கும் பொழுது One day when he was proceeding towards his office, டிவில ஒரு சேனல் ஓடிட்டு இருக்கு. there was one channel which was going on in the television. அதுல ஒருத்தர் பேசிட்டு இருக்கார். One person was speaking there. இந்தியாவை சேர்ந்தவர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கார். He belonged to India and he was speaking. உனக்கு என்ன வியாதி இருந்தாலும் இப்பொழுது நீ முழங்கால் படியிடுவாயா? Whatever be your sickness, kneel down right now. சிலுவையில் இருந்து அவருடைய சுகம் உன்னை சந்திக்கும். His healing from the cross will meet you right now. அப்படி ஒரு மெசேஜ் ஓடுது. There was one message that was going on. இந்த ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு வெளியே வந்துட்டு இருந்தவன் இந்த காட்சியை பார்த்த உடனே அப்படியே டிவிக்கு முன்னால முழங்கால் போட்டான். The person who saw the scene or the moment he was pressing out towards his office now knelt down before the television. அவனுக்கு அதை விசுவாசிச்சான். He believed on those words. இப்பொழுது சிலுவையிலிருந்து கரம் நீட்டப்பட்டு உன்னை தொடுகிறது. உனக்கு இப்பொழுது நீ சுகமாகிறாய். Now the hand of the Lord Jesus is stretched out from the cross and is touching you. You will be healed right now. அவன் முழங்கால் போட்டான். He knelt down. அந்த மெசேஜ் ஆல்டர் கால் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. He gave the altar call during the message. ஒரு சில நிமிடத்துல அந்த குஷ்டரோகம் எல்லாமே அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. Within few moments he found him totally healed of his leprosy. அப்படியே பூரண சுகம். He was perfectly healed. அவன் உடனே அந்த இந்தியாவின் போதகரை கான்டாக்ட் பண்ணான். He immediately contacted the preacher who was in India. 90 கோடி அனுப்புனான் காணிக்கை. He sent 90 crores as an offering. அது இப்பொழுது ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிறது. Now it is as a university. கண்டுபிடிச்சிருவீங்க. You would now find it out. அந்த 90 கோடி தான் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய அஸ்திவாரம் தொடக்கம். The 90 crores is the foundation of a university now. அந்த ஒரு மெசேஜ்ல டச்சிங் ஆகி சுகமானது. He was being touched and healed by that one message. எத்தனையோ பேர் இந்த சிலுவை காட்சிகளை பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். Many see the scene of Calvary and are saved. நாம இப்ப அதுக்குள்ள போக விரும்பல. We are not going to go into it now. ஆனா இதே போன்ற ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். But a same day just like this, Jesus Christ hung on the cross. அந்த குழந்தையை தூக்கினோம். 2 குழந்தையும் தூக்கினோம். எனக்கு சிலுவை மெசேஜ் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of the Lord. சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். Jesus triumphed on the cross. இதை பவுல் அழகாக எடுத்து பேசுகிறார். Saint Paul துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு having blotting out all the having spoiled the principalities and powers, he made it an open show. இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Jesus triumphed on the cross. இயேசு எதை ஜெயித்தார் என்றதான் இன்னைக்கு மெசேஜ். Today's message is what Jesus overcame. இயேசு எவைகளை ஜெயித்தார்? What are those which Jesus overcame? நாம் எவைகளை ஜெயிக்க வேண்டும்? What should we overcome too? சிலுவையிலே இயேசு தொங்கினார். எதுக்கு தொங்கினார்? Jesus hung on the cross. What for did he hang there? எந்த நோக்கத்துக்காக தொங்கினார்? What was the purpose for which Jesus hung அதை there? நம்ம மறந்துட கூடாது. That we should not forget. மனுஷனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவர் ஜெயித்தார். To make
man triumph, he overcame. நூற்றாண்டுகளாக தோற்றுப்போன மனித சமுதாயத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் அவர் மனுஷனால ஜெயிக்க முடியும்ங்கறதை சிலுவையில செஞ்சு காட்டினார். Mankind which was defeated for centuries together, he hung on the cross and made them triumph and gave them an open show that the man should triumph. நீங்க வேதத்துல நீங்க பார்க்கும் பொழுது when you consider the Bible, ஒருவேளை சிலுவையில வழியா தான் இயேசு மரிக்கணுமா அப்படிலாம் ஒரு கேள்வி எழும்பலாம். you might have a question, should Jesus die only through the cross? நீங்க எல்லா மார்க்கத்தையும் தேடி பாருங்க. if you will seek every religion, எல்லா வேதங்களையும் ஆராய்ந்து பாருங்க. examine all kinds of scriptures, இயேசுவின் மரணம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. the death of Jesus is written there. இங்கேயும் கூட நாம் பார்க்கும் பொழுது, even if you consider here, இப்படி தான் இவர் மரிக்கணும்ங்கிறது தேவனுடைய திட்டம். it was the plan of God that this is how Jesus should die. நீங்க நீதிமொழிகள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, if you read in the Proverbs, கன்மலையிலே பாம்பின் வழியை பத்தி சொல்லி இருக்கிறது. it is written about the way of a serpent upon a rock. ஆகாயத்துல கழுகின் வழி சொல்லப்பட்டிருக்கிறது. the way of an eagle in the air. நடுக்கடலிலே ஒரு கப்பலுடைய வழி சொல்லப்பட்டிருக்கிறது. the way of a ship in the middle of the sea. இந்த மூன்று வினோதமானவைகள் ஆச்சரியமானவைகள் சிந்திக்க முடியாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. these three things are those things which are excellent, which are marvelous, which wonderful things. ஆனா நாலாவது ஒன்னு இருக்கு. there is a fourth thing. அதுதான் எல்லாத்தையும் விட ஹைலைட் உள்ளது. that is the most highlighting part of all. நீங்க அத படிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். if you read it, you will be amazed. நீதிமொழிகள் 30 18 19. Proverbs chapter 30 verses 18 and 19. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் நான்கும் உண்டு. அவையாவன, ஆகாயத்தில் கழுகினுடைய வடியும், கன்மலையின் மேல் பாம்பினுடைய வடியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வடியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வடியுமே. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். மூன்று ஆச்சரியமானவைகள். you can find three things which are too wonderful. ஆனா நாலாவது ஒன்னு இருக்கு, அது என் புத்திக்கு எட்டாதது. there is a fourth thing which I know not. நான் திரும்பவும் சொல்றேன். I repeat, முதல் மூன்று காரியங்கள் ஆச்சரியமானவைகள். the first three things are too wonderful. என்னது? what are they? கன்மலையில பாம்பினுடைய வழி, the way of the serpent upon a rock, நடுக்கடலில கப்பலுடைய வழி, the way of the ship in the middle of the sea, ஆகாயத்துல கழுகினுடைய வழி, the way of the eagle in the air. இது ஆச்சரியம். these are wonderful ஏன்னா கரெக்ட்டா போயிட்டு வந்துருங்க, because they take the right course. ஆனா என் புத்தி கேட்டாத ஒன்னு இருக்கு. but that thing which passes my understanding is one. what is that? அது என்னது? what is that? ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழி. the way of a man with a maid. யார் இந்த கன்னிகைன்னா ரோட்ல போற பொண்ண ஒருத்தன் தேடி போறத பத்தி பைபிள்ல சொல்லல. who is this virgin? it is not one who is wandering in the streets. the Bible does not address to தன்னுடைய her. மனவாட்டி சபையாகிய கற்புள்ள கன்னிகையை தேடி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவினுடைய சிலுவை வழிகள் என்னுடைய புத்தி கேட்டாதது. the paths of the cross of Jesus who came down from heaven seeking for his bridal church, which is the chaste virgin of Christ. யார் இந்த கன்னிகை? who is this virgin or the maid? பைபிள் இந்த கன்னிகையை பத்தி என்ன பேசுது? what does the Bible speak about this maid? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக உன்னை கற்புள்ள கன்னிகையாக நான் நியமிக்கிறேன். I have espoused you as a chaste virgin to Christ, to one husband, that is Christ. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து என்னும் புருஷனுக்காக நாம் கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட்டவர்கள். each of us are appointed as chaste virgins to one husband, which is Christ. அப்படி இருக்கும்போது when that is so, 2 கொரிந்தியர் 11:2 இது சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Corinthians chapter 11 verse 2, this is இந்த recorded. கற்புள்ள கன்னிகையாக மனுஷனை மாற்றும்படியாக அவரை தேடி வந்தாரே ஒரு மனுஷன், அவர்தான் அந்த வழிதான் புத்தி கெட்டாத வழி. a man who came seeking for man to make him as a chaste virgin to Christ, the path that he took is the path which is cannot be comprehended. மனிதனை மீட்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனை பூமியில அனுப்பி, he sent his only son in order to redeem man, அவரை கன்னியின் வயிற்றில பிறக்க வைத்து, made him being born of a virgin, இந்த உலகத்திலே அவரை மனுஷகுமாரனாய் அவதரிக்க வைத்து, made him take the incarnation of man on this earth, இந்த உலகத்திலே பிதாவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வைத்து, established the kingdom of the Father on this earth. மறுபடியும் இந்த மனிதனை விழுந்து போன மனிதனை மீட்கும்படியாக சிலுவை பாடுகள் வழியாக போனார்ல, அதுதான் புத்தி கெட்டாத வழி. he took the path of sufferings on the cross in order to redeem man who has once fallen again, is the path which cannot be comprehended.